ஹாய் ஆல், வெல்கம் டு திருவுகள் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்குற டாப் 10 குவிஸ் பார்க்கலாம். இது வந்து பார்ட் 1. இதுக்கான குவிஸ் சோர்ஸ் எங்கே இருக்குன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி திருவுகோள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் யூடியூப்லேயும் இருக்குது. ஓகேவா? சம் போஸ்ட் வந்து யூடியூப் போஸ்ட்டில் போட்டிருக்கோம், சம் குவிஸ் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறா, ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணி வச்சுக்கங்க. சம் போஸ்ட் வந்து யூடியூப் போஸ்ட்லேயும் வரும், அதில் வந்து எக்ஸ்பிளனேஷனோடு வரும். ஸோ ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் அட்டன் பண்ணாமல் இருக்கீங்க. எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே அடிக்கடி கேட்குற கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின், சிஏ எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ், ஐ மீன் எவ்ரி 10 கொஸ்டின் சொல்கிறேன். மேபி 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் நம்ம எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டார்கெட் இயர் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அண்ட் பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ பவர் ஆக்ட்? இது என்னன்னா, அட்டாமிக் எனர்ஜிக்கான டார்கெட் இயர் வந்து 100 ஜிகாவாட் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பம்ப்டு ஸ்டோரேஜுக்கும் 100 ஜிகாவாட் வச்சுருந்தாங்க. அதுக்கான டார்கெட் இயர் என்னென்னா, அட்டாமிக் எனர்ஜிக்கு வந்து 2047, ஹைட்ரோ பவருக்கு வந்து 2036. இது என்னென்னா, ரீசெண்டாக வந்து இந்த ஹைட்ரோ பவர் பற்றி கரண்ட் அஃபேர்ஸில் கொடுத்துருந்தாங்க இந்த டார்கெட் இயரு. அதனால தான் இது கேட்டிருக்கு. ஸோ ஹைட்ரோ பவர் பம்ப்டு ஸ்டோரேஜ்னால் என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ரினியூவபிள் எனர்ஜியை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, வாட்டர் ஃபார்மில் வந்து எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இப்போ தேவையான அளவு மட்டும் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வாட்டர் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. லைக் இந்த டேம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி. இப்போ நம்ம தேவையானப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தண்ணியை வந்து கீழே இறக்கி டர்பைனை சுற்ற வச்சு மறுபடியும் எலக்ட்ரிசிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது தான் பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ பவர். ஸோ அதுக்கான டார்கெட் இயர் தான் 2036. இதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அட்டாமிக் எனர்ஜி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 100 ஜிகாவாட்னு சொல்லிட்டு 2047குள்ளே. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது இந்தியா கிடையாது, தமிழ்நாடு. ஓகே, சமீபத்தில் கோஸ்டல் விண்ட் எனர்ஜி, கடலோரத்தில் காற்றாலை வைக்கிறதுக்கான ஒப்பந்தம் வந்து டென்மார்க்கோட போட்டிருந்தாங்க. இது ஆல்ரெடி ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமான சிஏ. ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க டென்மார்க். அடுத்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இது என்னென்னா, பொதுநல வழக்கு. இப்போ ஏதோ ஒன்று ஒரு சாலையில் ஏதோ பிரச்சனை, இந்த மாதிரி பொதுவாக வந்து ஒரு வழக்கு போடுறது வந்து பொதுநல வழக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அந்த இதோட ஓரியன்டாக வரும். ஓகேவா? அதனோட ஒரு சப்பார்ட் மாதிரி. இது வந்து ஃபஸ்ட்டாக அமெரிக்காவில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும். ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ இந்த மாதிரி கோர்ட் ரிலேட்டடான மோஸ்ட் ஆஃப் த ஜுடிஷியல் சம்மந்தமான மோஸ்ட் ஆஃப் த இது வந்து யூஎஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜுடிஷியல் ரிவ்யூ, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், இது எல்லாமே அங்கேருந்து எடுத்திருப்பாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூனா நம்மளுக்கு வந்து அமெரிக்கா, ஆனால் ரிட்டு வந்து இங்கிலாந்தில் எடுத்துப்பாங்க. ஓகேவா? இங்கிலீஷில் பிரச்சனை இல்லை, தமிழில் படிக்கிறப்போ நீதி புனராய்வுன்னு படிப்போம், அது வந்து அமெரிக்கா. அதே நீதி பேராணைனா இங்கிலாந்து. அது கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. அடுத்து எஃப்சிஆர் ஆக்ட், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்டு. இது என்னென்னா 1976 போட்டிருப்பாங்க. ஓகேவா? எதுக்காகனா, இப்போ இந்தியாவில் வந்து நிறைய என்ஜிஓஸ் செயல்படும், அதுக்கு வந்து நிறைய ஃபண்டு வந்து ஃபாரின்லேருந்து வரும். அப்போ அதை வந்து அவங்க மேபி மிஸ்யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து ப்ராப்பராக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, அதுக்கான அதிகார அமைப்பு தான் எஃப்சிஆர்ஏ. ஸோ அதுக்கான ஆக்ட் தான் எஃப்சிஆர் ஆக்ட். இது வந்து 1976 வந்திருக்கும், ஆனால் ஒரு அமெண்ட் பண்ணியிருப்பாங்க 2010. ஓகேவா? அடுத்து வஞ்சி நெடும்பாட்டு. இது வந்து பட்டினப்பாலை. அதே அகநானூறு வந்து நெடுந்தொகைன்னு சொல்லுவாங்க. அது வந்து அதிக அடிகள் இருக்கும், 13 to 31 இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நெடுந்தொகைன்னு சொல்லுவாங்க. பரிபாடல் கலித்தொகையில் வந்து எதுக்காக முக்கியம்னா, அது வந்து இசைப்பாடல்களுக்கு ஃபேமஸ்ஸு. பர்டிகுலராக கலித்தொகையில் வந்து அந்த ஏறு தழுவுதல் அதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்லாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தது. யாராச்சும் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்து இனிமேல் வரதெல்லாம் யூடியூப்பில் ஒரு 5 குவிஸ் போட்டிருந்தோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தேன்னா, செயில் அண்ட் சேலம் இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. செயில் வேறு, சேலம் ஸ்டீல் பிளான்ட் வந்து வேறு. ஓகேவா? அது இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்டோட ஸ்டீல் பிளான்ட்டு. ஸோ செயில் வந்து என்னென்னா, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இது வந்து 1964 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நியூ டெல்லியில் இருக்குது ஹெட் குவார்ட்டர். சேலம் இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்டுங்க வந்து நம்ம சேலமில் இருக்குது. இது வந்து செயில் கீழே செயல்படுற ஒரு இண்டஸ்ட்ரி. இது வந்து எப்படின்னா 1982 வந்திருக்கும். இது ரெண்டுமே புக்கில் இருக்குது.
ஸோ இதுக்கான ஷார்ட்கட் ஒன்று நார்மலாக இது படிக்கிறதா பிஎஸ்ஜின்னு வச்சுக்கோங்க. இது எதுக்காகனா 1964, 74, 84 இந்த 3 இயர்லேயுமே 3 மெயின் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வரும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. பீனா பெல்லு, எஸ்னா செயிலு, ஜீனா கெயிலு. ஓகே, இந்த 3 இண்டஸ்ட்ரியும் 64, 74, 84. இதுக்கு கீழே வரதான் சேலம் ஸ்டீல் பிளான்ட்டு 1982. அடுத்து தேசிய சமூக மாநாடு ஆண்டு. இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நம்ம நார்மலாக ஐஎன்சி வந்து பார்ப்போம். ஓகேவா, 1885 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது ஸ்டார்ட் பண்ணுறப்போ பொலிட்டிக்கல் ஒரு தாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, மற்ற சோசியோ எக்கனாமிக்கெலாம் வந்திருக்காது. ஸோ சோசியலாக ஒரு அமைப்பு வேணும்னு சொல்லிட்டு 1887 எம்ஜி ரானடே வந்து இதை உருவாக்கியிருப்பார். இது வந்து எப்போ நடக்குன்னா ஐஎன்சி மீட்டிங் எவ்ரி இயர் டிசம்பரில் வந்து 1885 நடந்துட்டுருக்கும். அது முடிஞ்ச அடுத்ததே வந்து இந்த மாநாடும் கூட்டுறது தான் பிளானு. 1885 ஒரு சிலர் போட்டிருக்கீங்க, பட் 1885 கிடையாது. அது வந்து ஐஎன்சி. ஓகேவா, இது வந்து நேஷனல் சோஷியல் கான்ஃபரன்ஸ், தேசிய சமூக மாநாடு, ரெண்டும் வேற. அடுத்து கோல்டன் குவாட்ரிலேட்டரல் லென்த், தங்க நாட்கர சாலை. இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின், சிம்பிளாக கேட்டுருவாங்க ஆனால் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேவா, இதுக்கான ஆன்சர் வந்து 5846 கிலோமீட்டர். இது எப்படி ஞாபகம் வச்சுங்கன்னா, 4 வே மோஸ்ட்லி ரோட்ஸ் வந்து எப்படி இருக்கும், 4 வே இருக்கும் ஆர் 6 வே இருக்கலாம். ஓகேவா, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஸோ 5846 இது கண்டிப்பாக கேட்பான், ஆனால் கன்ஃபியூசிங் பாயிண்ட். அதனால தான் நான் மாற்றி கொடுத்தேன். நிறைய பேர் 5648, 5468 போட்டிருக்கீங்க. ஆன்சர் வந்து 5846 தான். ஓகேவா, இதுக்கு ஷார்ட்கட் வந்து லாஸ்ட் 2 லைன் வந்து 4 வே ஆர் 6 வே. இது சார்ந்து இன்னொன்று கேட்பாங்க, இதில் எது லென்த் கம்மி, எது வந்து லென்த் அதிகம்னு கேட்பாங்க. ஓகேவா, இதுக்கு ஷார்ட்கட் என்ன, ஒரு டிக் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா, சிங்கிள் டிக்கு. இப்போ டிக் போடுறப்ப என்ன வரும், நம்ம மேலேருந்து கீழே இறங்குறப்ப சின்னதாக போடுவோம், அதுக்கப்புறம் மேலே இழுக்கிறப்போ கொஞ்சம் பெருசாக இழுப்போமா. அப்போது மேலேருந்து கீழே வர்றது எப்படி வச்சுக்கிங்கன்னா, மும்பை டு சென்னை. ஓகேவா, அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே போகிறது வந்து சென்னை டு கொல்கத்தா. அப்போது என்ன அர்த்தம்னா, மும்பையிலேருந்து சென்னை வர்றது வந்து லென்த் கம்மி, சென்னை டு கொல்கத்தா வந்து லென்த் அதிகம். ஓகேவா, இந்த ஷார்ட்கட் வச்சுட்டிங்கன்னா இது மறக்காது. ஸோ அதனோட ஃப்ளோ எப்படின்னா, டெல்லி டு கொல்கத்தா, கொல்கத்தா டு சென்னை, சென்னைக்கு அப்புறம் மும்பை, மறுபடியும் போய் மும்பை வந்து டெல்லியோட கனெக்ட் ஆகும். இது வந்து அரௌண்ட் 13 ஸ்டேட்ஸை வந்து இது கனெக்ட் பண்ணிட்டு போகுது. ஓகேவா, ஷார்ட்டஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், மும்பை டு சென்னை, ஸ்மால் டிக்கு. லாங்கஸ்ட் வந்து சென்னை டு கொல்கத்தா, லென்த்தான டிக்கு. அதை வச்சிட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. அதுக்கு வந்து 4 வே ஆர் 6 வே. அடுத்து வந்து காலவரிசைப்படுத்துக. நம்ம பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடாக கமிட்டிஸ் போட்டிருப்பாங்க. ஓகேவா, சென்ட்ரல் லெவல் தனியாக இருக்காது, நம்ம ரெகுலராக படிக்கிறது. அதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்ஸ் டிஜின்னு வரும். அது வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கு, பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி தமிழ்நாடு லெவலையும் பஞ்சாயத்து ராஜ் கமிட்டிஸ் வந்து இருக்கும். அது வந்து முக்கியமாக 3 கமிட்டிஸ் போட்டிருப்பாங்க, ஜெயின் கமிட்டி, மணி கமிட்டி, ஸ்டாலின். ஓகேவா, 1996, 97, 2007. ஸோ அதனால பார்த்துங்க. இது இல்லாமல் வந்து ஆய்வுக்குழுக்களும் தனியாக இருக்கும். ஓகேவா, ஸோ அது எல்லாமே அந்த யூடியூப் ஷார்ட்ஸில் இருக்குது, ஷார்ட்கட்டோட தான் போட்டிருக்கு. ஸோ பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் அந்த போஸ்ட்டு, இதுதான் பார்ஸ் டிஜி. ஓகேவா, நம்ம நார்மலாக பார்ஸ் டிஜினா அந்த 6 மெயின் கமிட்டிஸ் வந்து இது அடிக்கடி பார்க்குறது தான். ஓகேவா, பல்வந்த் ராய், அசோக் மேத்தா, ராவ் கமிட்டி, சிங்வி கமிட்டி, துங்கான் கமிட்டி, கார்கில் கமிட்டி. இதனோட ஃபஸ்ட் எழுத்தை கம்பைன் பண்ணி தான் பார்ஸ் டிஜின்னு வச்சுருக்கோம். ஓகேவா, இயரும் முக்கியம். இது அடிக்கடி ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. 57, 77, 85, 86, லாஸ்ட் ரெண்டும் 1880. அதுக்கடுத்து தமிழ்நாடு லெவலில் இருக்கிற கமிட்டிக்கு வந்து ஷார்ட்கட் என்ன, செயினில் மணி வச்ச டாலர் வேணும். ஓகேவா, செயின் வேணும், அதில் வந்து மணி வச்ச டாலர் வேணும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, 1996, 97, 2007. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து அதில் போட்டுகிட்டே இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அழகுமுத்துக்கோன் வந்து எந்த பாளையருக்கு வந்து ஹெல்ப் பண்ணாருன்னு கேட்டிருக்கு. அவர் வந்து பூலித்தேவர் பீரியடில் இருப்பார். ஓகேவா, அதாவது ஃபஸ்ட்டு பாளையக்காரர் வார்னு சொல்லுவாங்க. 1752 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேவா, 1752 ஃபஸ்ட்டு பாளையக்காரர் வார் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது வந்து மெயினாக அந்த பூலித்தேவர் பீரியடில் வந்து நடந்திருக்கும். அப்போ வந்து களக்காட்டு போர் இதெல்லாம் மெயினாக நடந்திருக்கும் 1755, 56 ரேஞ்சில். ஸோ அப்போ வந்து அழகுமுத்துக்கோனும் ஒரு முக்கியமான ஆளாக இருப்பார். அவர் வந்து பூலித்தேவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார்.
இதே 2ஆம் பாளையக்காரர் வார் வந்து பின்னாடி கட்டபொம்மன் பீரியட்ல அந்த ரேஞ்சுல வந்திருக்கும். தேங்க் யூ. ஸோ இந்த குவிஸ்ஸு நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா, இல்ல நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அத பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது நீங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஓகே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஸோ அது இன்னும் பூஸ்ட்டா இருக்கும். இன்னும் நெறைய குவிஸ் போடலாம். அத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டெய்லி போட முடியலனாலும் எப்பலாம் டைம் இருக்கோ அந்த குவிஸ் போட்டு, போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். எவ்ரி 10 ஆர் 20 குவிஸுக்கு நடுவுல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாரி குடுக்க ட்ரை பண்றோம். அதில மோஸ்ட்லி எல்லாமே கம்பைன் பண்ணி தான் இருக்கும். பிஒய்க்யூ, சிஏ, ஜிஎஸ்ஸு ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். மறக்காம ஆனா அந்த குவிஸ்ஸ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து இத பாருங்க. ஓகேவா? ஏன்னா, சும்மா வீடியோ பார்க்கிறத விட அட்டெண்ட் பண்ணி நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லா நிக்கும். புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா, நெறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸு எல்லாமே போடுறோம். ஒரு சில இது WhatsApp இருக்கும். ஒரு சில இது Telegram இருக்கும். ஸோ எல்லாத்துலயும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பா நாங்க ஒர்த்தான வீடியோஸ் மட்டும் தான் போடுவோம். ஓகேவா? தேவையாம சும்மா வியூஸ்க்காக போட்டதெல்லாம் மோஸ்ட்லி கம்மியா தான் இருக்கும். எல்லாமே வந்து ஏதோ ஒரு கண்டிப்பா அது வந்து எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸா தேடி தேடி தான் போட்டுருக்கோம். ஸோ நீங்களே டே பை டே வீடியோஸ் பார்க்குறப்போ உங்களுக்கே அது புரியும். தேங்க் யூ ஸோ மச். இதுக்கு சப்போர்ட் நல்லா வந்தா கண்டிப்பா அடுத்த வீடியோல இதே மாரி பார்ட் 2 வந்து பார்க்கலாம். தேங்க் யூ.